ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின் கேல் கெஸ்ஸிங். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ரெகுலராக வரும், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 494, அதாவது ஏசி டபுள்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம நேற்றுக்கு முதல் நாள் சொல்லியிருப்போம் ஏசி டபுள்ஸ் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 2 நாளைக்கு முன்னாடி நம்ம ஏசி டபுள்ஸ் வரும்னு சொல்லியிருந்தோம். அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏசி டபுள்ஸுன்றது வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது மட்டுமல்ல, நேற்றுக்கு நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் ஒரு சூப்பர் வின்னிங் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நேற்று ஆல் போர்டுக்கு நான் கொடுத்த நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பர் வந்து ரொம்பவே நான் ஸ்ட்ராங்காக சொல்லி கொடுத்துருந்தேன். 0வும் 4ம் கொடுத்துருந்தேன். 4ன்றது சூப்பராக ஏ போர்டு வின்னிங், பி போர்டு வின்னிங். அது மட்டுமல்ல, 4ஆம் நம்பர் வந்தால் இந்த போர்டுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏ போர்டில் 4ஆம் நம்பர் வரும். ஸோ மிஸ் ஆனால் 4ஆம் நம்பரை விட்டால் சி போர்டில் 4ஆம் நம்பர் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா ஏ போர்ட்லேயும் 4ன்றது வின்னிங், சி போர்ட்லேயும் 4ன்றது வின்னிங். ஒரு சூப்பர் வின்னிங்காக வந்திருக்கு. 4க்கு பவர் 9ன்னு எடுத்துருந்தோன்னா ஒரு ஃபுல் வின்னிங்கையும் வாங்கியிருக்கலாம். ஸோ 0ன்றதை ஆல் போர்டு கொடுத்துருந்தேன், 4யும் 0வும் கொடுத்துருந்தோம். ஸோ 0 இருக்கிற இடத்துல ஒரு 9 வச்சுருந்தோன்னா இன்றைக்கி ஒரு ஃபுல் வின்னிங்கு கொடுத்துருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 டிஜிட்டுக்கு, ஓகேங்களா, ஏபிபிசி ஏசியில் 94ன்ற செட்டு கொடுத்துருந்தேன். வீடியோ வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். 94ன்றது பிசி போர்டு இன்றைக்கி ஒரு வின்னிங்காக வந்திருக்கு. நம்ம ஆல் போர்டு கொடுத்துருக்கோம், சிங்கிள் போர்டில் ஏ போர்டு சி போர்டு வின்னிங் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிசி போர்டு வின்னிங் கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். அது மட்டுமல்ல, 94ன்ற செட்டை வந்துட்டு சாம்பிளுக்காக சொல்லியிருந்தேன். 94 ட்ரை பண்ணிங்க, ரொட்டேட் பண்ணி 49ன்னு ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சாம்பிளுக்காக சொல்லியிருந்தேன். வீடியோ வேணாலும் கேட்டு பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். அந்த 49 நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஏபி போர்டு வின்னிங்கும் வாங்கியிருப்பீங்க. ஒரு சூப்பர் மாஸ் வின்னிங்கிறது நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம சேனலை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ கம்பல்சரி பார்த்திங்கன்னா 3D வின்னிங் கொடுக்க முடியலனாலும் 3D வின்னிங்கும் பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் ஒரு பவரில் தான் மிஸ் ஆகிட்டு போகுது. கம்பல்சரி 2D ஆல் போர்டு சிங்கிள் போர்டு வின்னிங்லாம் கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாமே என்னோடய வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ ஒரு சூப்பர் வின்னிங் கொடுத்துருக்கோம். ஸோ யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருந்தீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு சூப்பர் கெஸ்ஸிங்கோடு தான் வந்திருக்கேன். ஸோ அதையும் பார்த்துலாம். முடிஞ்ச வரையும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு டியர் கெஸ்ஸிங் ரெகுலராக வேணும் அப்படின்னா டியர் கெஸ்ஸிங் வேணுங்கிறவங்க ஃபஸ்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனல் தான், அதுவும் என்னுடைய சேனல் தான், குயின் கேஎல் அண்ட் டியர் கெஸ்ஸிங் 2.0, ஓகேங்களா? ஸோ அதுவும் என்னுடைய சேனல் தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சப்போர்ட்டிங்காக அந்த சேனல் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ இந்த சேனலுக்கு ஸ்ட்ரைக் வரும் அப்படின்னா அந்த சேனலில் வந்து நீங்கள் ரெகுலராக வீடியோ பார்த்துக்கலாம், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? மறக்காமல் அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா 10 to 12, ஓகேங்களா? ஸோ காலையில் மார்னிங் 10 to 12க்குள்ளே உங்களுக்கு டியர் கெஸ்ஸிங் வந்துடும். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டியர் கெஸ்ஸிங் ரெகுலராக பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங்க்கு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரா நம்பரை பார்த்துடலாம். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா 50-50 கம்பெனி, ஓகேங்களா? ட்ரா நம்பர் 100, ஓகேங்களா? ட்ரா நம்பர் 100 100 ட்ரா நம்பருக்கான கேரளா கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இந்த 494 ரிசல்ட்டு வந்தால் அதுக்கு அடுத்த நாள் என்ன ரிசல்ட்டுன்ற இந்த நெக்ஸ்ட் ரிசல்ட்டு சார்ட்டை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ வந்துட்டு சில பேருக்கு சார்ட்லாம் எடுக்க தெரியாதுல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு சார்ட் எடுக்க தெரியல அப்படின்னாலும் இந்த சார்ட்லேருந்து நீங்கள் சூப்பராக ஒரு கெஸ்ஸிங்கிறதை எடுத்துக்கலாம். இந்த சார்ட்டை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு கெஸ்ஸிங் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நாளைக்கான ஆல்போன் நம்பர் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ நாளைக்கு ட்ரா நம்பர்லேயே டபுள்ஸுன்றது இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ நாளைக்கு டபுள்ஸ் வந்தாலும் வரலாம், 50-50 கம்பெனியோடைய குழுக்கள் டபுள்ஸ் வந்தாலும் வரலாம், பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம நாளைக்கு ஆல்போன் நம்பர் வந்து பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கான ஆல்போர்டுக்கு பார்த்திங்கன்னா என்னோடய கெஸ்டிங்கில் 5, 9 இருக்குது. இந்த 2 நம்பர் இல்லாமல் நாளைக்கு ப்ளே பண்ண மாட்டாங்க அப்படின்றது என்னோடய கெஸ். உங்கள் கெஸ்டிங்கில் எப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட்டிங்காக ஒரு நம்பர் கொடுக்குறேன். ஸோ அது உங்களுடைய கெஸ்ஸிங்கில் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சப்போர்ட்டிங்காக பார்த்திங்க அப்படின்னா 0ன்றது வைக்கிறேன். 0 வந்துட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். 5க்கு பவர் 5 மிஸ் ஆனால் 5க்கு பவர் 0ன்றது வரலாம். 5, 9 இம்பார்ட்டன் தான். 0 வந்து சப்போர்ட்டிங்க்கு தான். ஸோ பார்த்துக்கோங்க. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள், அப்படின்லாம் விட்டுருங்க. ஆல் போர்டுக்கு 5, 9 தான் இம்பார்ட்டன் நம்பர் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா
சிங்கிள் போர்டாக எடுத்திருக்கேன். ஸோ சிங்கிள் போர்டாக எடுத்திருக்கேன் அந்த நம்பரையும் வந்து பார்த்துடலாம். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சிங்கிள் போர்டு நம்பரில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு நாளைக்கு 7ஆம் நம்பர். ஓகேங்களா, நாளைக்கு ஏ போர்டுக்கா நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர்ன்றது நாளைக்கு ஏ போர்டுக்கு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய கெஸ்ஸிங்கில் நாளைக்கு ஏ போர்டுக்கு 7 ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி இல்லைன்னா 4ன்றது ரிப்பீட் ஆகலாம். ஓகேங்களா, இது போர்டு கூட சேஞ்ச் ஆகலாம். சி போர்டுக்கும் 7ன்றது வரலாம், 4 வந்து ரிப்பீட் ஆகலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மந்த் ஃபஸ்ட்டு 1ஆம் தேதி 949ன்ற டபுள்ஸ், அதாவது அந்த 9 நம்பரும் 9க்கு பவர் 4மே டபுள்ஸாக இந்த இடத்துல கொடுத்துருக்காங்களாம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 949 ஏசி டபுள்ஸில் 9ன்றது பாருங்கள், அதுக்கு அடுத்த நாள் ஏ போர்டில் ஒரு வின்னிங்காக வந்திருக்குங்களா. ஸோ இதை வச்சு பார்த்தோன்னா இந்த இடத்துல 4ன்றது நாளைக்கு ஏ போர்டுக்கு ரிப்பீட் ஆகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, 4ன்றது நாளைக்கு உங்கள் கெஸ்ஸிங்கில் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா 7ஆம் நம்பர்ன்றது நாளைக்கு ஏ போர்டுக்கு வரலாம். இந்த கெஸ்ஸிங்க்கு எப்படின்னு பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நாளைக்கான சிங்கிள் போர்டாக பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கும் சி போர்டுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஸோ பி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 9 ரிப்பீட் ஆகலாம். ஓகேங்களா, பி போர்டுக்கு 9ஆம் நம்பர் வந்து ரிப்பீட் ஆகலாம் அப்படின்றது என்னோடைய கெஸ்ஸிங். அதை விட்டால் 5ன்ற நம்பர் வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க, உங்கள் கெஸ்ஸிங்கில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த சிங்கிள் போர்டு நம்பர்லாம் இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான நம்பர்ஸ்லாம் வந்து பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேஎல் மற்றும் டிஎருக்கு நம்பர் போட இவங்களை வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, கேஎல் மற்றும் டிஎருக்கு 93 61 49 25 77. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கேஎல் மற்றும் டிஎருக்கு நம்பர் போட ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டீட்டெயில்ஸாக சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பம் ஃப்ரெண்ட்ஸ் 93 61 49 25 77. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கா நம்பர்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்துட்டு இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசி, இதை வந்து நீங்கள் ஆல் போர்டுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, 75 85 ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தொடர்ந்து பிசி போர்டு அண்ட் சிங்கிள் போர்டு ஆல் போர்டு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதை வச்சு தான் நாளைக்கான கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக ஒரு வின்னிங் வரும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, உங்கள் கெஸ்ஸிங்கில் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க, இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, 63 03, இந்த 03ன்ற நம்பர் இம்பார்ட்டன்ட் நம்பர். ஓகேங்களா, 10 95 69 49ன்ற நம்பர் ரிப்பீட் ஆகலாம். ஸோ அதனால் 49 எடுத்திருக்கேன். 09 ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க, உங்களுடைய கெஸ்ஸிங்கில் இந்த நம்பர்ஸ்லாம் இருக்கான்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்படி இல்லைன்னா விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, 05 ஃப்ரெண்ட்ஸ். 75 85 63 03 10 95 69 49 09 05. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2D நம்பர். இது நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் 2 or 3 செட்டு மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா 85ன்றது இம்பார்ட்டன்ட் நம்பர், அதையும் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். 75 85 ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் நம்பர். அதனால் நீங்கள் இந்த 75 ட்ரை பண்ணிங்கன்னா ரொட்டேட் பண்ணி 57 ட்ரை பண்ணுங்கள். 85 ட்ரை பண்ணாலும் ரொட்டேட் பண்ணி 58ன்ற ஒரு செட்டு மறக்காமல் வைங்க. இல்லை இம்பார்ட்டன்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 75 85 49ன்றது ரிப்பீட் ஆகலாம். 95 இந்த 4 செட்டை மட்டுமாவது பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இந்த 4 செட்லேருந்து கண்டிப்பாக ஒரு 2 செட்டாவது வரலாம். ஸோ பார்த்துக்கோங்க, என்னோடய கெஸ்ஸிங்கில் இந்த 4 செட்டு ரொம்பவே ரிப்பீட் ஆகுது. உங்கள் கெஸ்ஸிங் எப்படின்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3D நம்பர் வந்து பார்த்தலாம். ஸோ 3 டிஜிட் கார்டு நம்பர் பார்த்தலாம். இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 3 டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா பாக்ஸ்க்கே கொடுக்குறேன். ஸோ அது வந்து உங்களுடைய விருப்பம், ஸ்ட்ரெயிட்டாக ட்ரை பண்ணுறதும் பாக்ஸ்க்கு எடுத்துக்கிறதும். 775 795 495 748 562 856 ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கங்க, இந்த 856 தனியாக கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 செட்டு தான் கொடுத்துருப்பேன். நிறைய நம்பர்ஸ் கொடுத்து உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இதிலேருந்து உங்களுடைய கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர் வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கங்க.
ஸோ இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா 798ன்ற செட்டும் கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது. ஸோ இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 798 பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3D நம்பரில் அவங்க கெஸ்ஸிங்க்கு எந்த நம்பர் வருதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த 748க்கு தான் 4க்கு பவர் 9 நான் எடுத்து இந்த நம்பர் எடுத்திருக்கேன் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? 798 748 இந்த 2 செட்டையும் பார்த்துக்கோங்க. இந்த 775ன்ற ரிசல்ட் நம்பர் ரொம்பவே டவுட்டாக இருக்குது. இதை வந்து நீங்கள் பாக்ஸு கூட எடுத்தாலும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் இயர்லி சார்ட் வச்சு பார்த்ததுல இந்த 775 577 77 577 அப்படின்னு ரிசல்ட் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த இயரும் இதுலேருந்து வரலாம். இந்த மந்த் எண்டு அப்படின்றதுனால இந்த மந்த்தும் இந்த ரிசல்ட் வரலாம். இதை பார்த்துக்கோங்க. 775ன்றதை பாக்ஸ் கூட இங்கே ட்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.